எத்தனை போடா, பாக்கெட்டில் போடுங்கன்னா பாக்கெட்டில் போடும், அவ்வளோதான். உங்களுக்குன்னு சொல்லி சில பேர் கொடுப்பாங்க, பாஸ்டர் இது உங்களுக்கு பாஸ்டர். ஜோம் பண்ணி நீ எங்களுக்குன்னு கொடுத்தா கூட ஆண்டவரே இது எனக்கான்னு நான் கேட்பேன். ஆமாம் உனக்கு தான் அப்படின்னாருன்னா நான் எடுத்துக்குவேன். இல்லைப்பா இது உனக்கு இல்லைப்பா, அவங்க வேற ஒரு பொருத்தனையோடு கொடுத்துக்கிறாங்க, நீ கஷ்டப்படுவேன்னு உனக்குன்னு சொல்லிக்கிறாங்க, இங்கே போட்டு போயிடுப்பா. சரிப்பா 500 போட்டு போனால் 1000 கொடுப்பாரு எனக்கு. அவருக்கு அப்படிப்பட்ட டீலிங் இருக்குது. இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தம்பி உன் பொண்ணு பொருள் ரதம்லாம் எனக்கு வேணாம், எதையும் வேணாம், எடுத்துகிட்டு போயிடு அமைதியா. உனக்கு சுகமாயிட்டியா, நல்லா ஆயிட்டியா, நீ சந்தோஷமாக இருக்கிறியா, எனக்கு அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன முக்கியம்? விசுவாச சமாதானமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நிம்மதியாக இருக்கிறீங்களா, நிறைவு, அது போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி. வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ சமாதானமாக இருக்கிறியா, அவங்க வீட்டில் அற்புதம் வந்துச்சா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டு வாப்பா. போயிட்டே இருக்கிறாரு. அசிஸ்டன்ட் இருக்கிறாரு கூட ஒருத்தர் பாஸ்டருக்கு. அவருக்கு ஒரே ஆசை, ஏன்னா இது ரொம்ப இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அப்பா வெளியேற பெற்ற வஸ்திரம் இந்த ஆளுக்கு தான், இவனும் பிழைக்க மாட்டான், என்னையும் பிழைக்க விட மாட்டான். நான் நினைக்கிறது இவனும் பிழைக்க மாட்டான், நம்மளையும் பிழைக்க விட மாட்டான், மண் வாரி போட இவன் எதுவுமே வாங்க மாட்டான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுறது, பேசாமல் இவன் கேட்டதை அந்த ஆள் கேட்டதை போய் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு அவருக்கு. என்ன ஆசை வந்துச்சு, அந்த பொருள் மேலேயும் பொண்ணு மேலேயும் ரதத்து மேலேயும் ஆசை வந்துட்டு ஓடி போறாரு கேயாசி. சார் 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 என்னப்பா அப்படின்ற, என்னாச்சு? தீர்க்கதரிசி அமுச்சு விட்டார் சார். என்னப்பா அப்படின்னு, என்னத்துக்கு அமிச்சாரு? இல்லை சார் அவர் வாங்கிறதுக்கு கூச்சப்பட்டுன்னு என்ன வாங்கின சொன்னார் சார், பாஸ்டரில் வாங்க முடியலையா, பாஸ்டர் என்ன வாங்கின சொன்னார் காணிக்க, பாஸ்டரில் வாங்க முடியல, அந்த பாஸ்டர் தானே சொல்லி அமிச்சாரு. அவனுக்கு அறிவு இல்லை, அவருக்கு என்னன்னா அவர் கேட்டு அமிச்சுக்கிறாருன்னு சந்தோஷப்படுறாரு. ஒரே சந்தோஷம் இவருக்கு. கேட்டாராப்பா? ஆமாம். ஒரு வஸ்திரத்தை கேட்டார், கொஞ்சம் பணம்லாம் கேட்டார் சார். நான் ஒன்றும் இல்லை 2 எடுத்துகிட்டு போ, ஒரு மூட்டை இல்லை 2 மூட்டை கொடுறா உனக்கு, எடுத்துன்னு போங்க சார், கொடுங்க சார் அப்படின்னு. ரொம்ப நன்றி சொன்னேன் சார். சார் உங்களுக்கு ஐயா ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாருங்க. ஐயா டைரெக்டாகவே சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லல நான் தேங்க், யாருன்னா வந்து ஐயா சொன்னார்னு யாருன்னா சொன்னான்னு நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஐயா சொன்னார், நான் யார்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. பொதுவாக பாஸ்ட் இப்படி சொன்னாராமே, எந்த பாஸ்ட் சொன்னாருன்னு முதல்ல கேட்டு விசாரிங்க. இன்னால் பாஸ்டா, முன்னாள் பாஸ்டா, அண்ணாள் பாஸ்டர், எந்த பாஸ்டர் பாஸ்டர் இருந்து தான் பாஸ்டரா உடனே வந்து பாஸ்டர்னா இப்படி சொன்னீங்களாமே. நான் எங்கே சொன்னேன்? எனக்கு எதனா தெரிஞ்சதானே, எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, என்ன சொன்னதுன்னா நான் எதுவுமே சொல்லலையே, எனக்கு புரியல. அதனால தெளிவா பாஸ்டர் சொன்னார், தேங்க்ஸும் யாருக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தோணுச்சு நானே ஃபோன், சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ், காட் பிளஸ், நல்லது பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். எதோ தேவையா பாஸ்டர் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் தேவை, பிரதர் தேவை, நான் சொல்கிறேன். நம்ம சபையில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். இங்கே யாரும் அப்படி கிடையாது. உடனே முடிஞ்ச பிறகு யார் பாஸ்டர்னு வந்து என்கிட்ட கேட்க போகிறீங்க? யார் ஒருத்தரும் இந்த சபையில் அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு நல்ல மந்தையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட எல்லாரையும் சேர்க்கணும். இங்கே கேஎஸ்சிக்கு பொருள் ஆசை வந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? ஏன் ஊழியக்காரன் பேர் சொல்லி நீ ஏமாத்தி துணுட்டு அவன் பேரை கெடுக்கிறதுக்காக உக்காந்துட்டு இருக்கிற என்ன பண்றாரு? இந்த 27வது வசனத்துல அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டம் கேயாசிக்கு மட்டும் இல்ல, அவன் தலைமுறைக்கே குஷ்டம் வந்துச்சு. இன்னும் அநியாயம் பாருங்க. அநியாயம் இல்லை, இது கரெக்ட். ஆமாவா இல்லையா? பின்னிட்டு போனது பொருளாசை நிமித்தமா. அவர் வானான்ட்டாரு, அவன் போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சொல்லுவாங்க, கைக்கு கிடைக்கிறது சாப்பிட்றதுக்கு கொண்டு போகும்போது கிடைக்க மாட்டேதுங்க, ஏன் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், கடவுள் எது நன்மைக்கு தான் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்க. போன்னு திரும்ப போய் கூப்பிட்டு வந்து வாங்கினீங்கன்னா பெரிய பிரச்சனைங்க, ரொம்ப கஷ்டம். அதை வச்சுன்னு தேவையில்லாத பிரச்சனை நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அதை வெட்டி விட்டுறாரு. உங்களை வெட்டி விடுறது, உங்களை கழட்டி விடுறதுலாம், உங்களை விட்டு போனாங்கன்னா ஐயோ போயிடுச்சேன்னு அழுவாதீங்க, நல்ல வேலை போயிடுச்சு சாகுங்க. சில பேர் நம்மக்கிட்ட வேணுன்ட்டே மாட்டின்னு போகிறாங்களா, நல்லா தொல்லை ஓஞ்சிச்சுன்னு விட்டுருங்க. ஆண்டவர் ஒரு தென்னை மரம் வளருதுன்னு வச்சுங்களேன், தென்னை மரம் வளருது, மட்டை உரிக்கிறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த அந்த தென்னை மட்டை உரிச்சாதான் அந்த மரம் என்ன வரும், ஹைட்டு வரும், வளரும். தென்னை மரத்தை உரிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா சில இடத்துல பனை மரம் போனீங்கன்னு வச்சுங்களேன், மரத்தில் மட்டை உரிக்காமல் அந்த பனை மரத்தினுடைய இதெல்லாம் அப்படியே வளர்ந்து 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 நிற்கும். அது மேலே ஏற முடியுமா?
ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் மட்டை உரிக்கப்பட்ட மரங்கள் நல்ல கனி கொடுக்கும். உங்ககிட்ட இருந்து சில பேரை கழிச்சு விடுறாரு கடவுள். நீ என்ன பண்ணனா மறுபடியும் நீயே ஃபோன் பண்ணி நான் கோச்சிக்கினேன், நான் சும்மா விளையாட்டுக்கு தானே போயிடுச்சு, நல்ல வேலை ஆண்டவர் பிரிச்சுக்கிற, நல்லது சந்தோஷம். அது இருந்தால் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். நீ ஏன் மறுபடியும் வாலண்டியராக ஃபோன் பண்ணி, அது எவ்வளோ திமிருந்தா நீ ஏன் ஃபோன் பண்ண நினச்சின்னு இருக்குது. அது சர்ச்சுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சோர்னையே கிடையாதுங்க. ஆண்டவர் மன்னிக்க சொன்னார், உண்மைதான். அதுக்காக தெரிஞ்சு உன்னை தவறானதுக்கு தான் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உங்களை விட்டு பிரிக்கிறார் ஆண்டவரா சில பேரை கட் பண்ணி விடுவார் தெரியுமா? உங்களை யாருன்னா கட் பண்ணி விட்டுக்கிறாரா? எனக்கு கட் பண்ணி விட்டுக்கிறார். சில பேர்லாம் கட் பண்ணி விட்டுருவார். செடி அதாவது கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். என்கிட்ட கிளையெல்லாம் பிடுங்கி சில பேரை அதை களை பிடுங்குறாரு. களை பிடுங்கி சில பேர்லாம் என் கூட இருந்து தூக்கிடுறாரு. வேணாம், இதெல்லாம் வேணாம், இவன் வளர்ச்சிக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும், இவன் ஊழியத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும், கழிச்சு விட்டுருவார். சிலதெல்லாம் கழிச்சு விட்டது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப எடுத்து ஒட்டி வச்சுக்கூடாது. பேஸ்ட்லாம் போட்டு கழிச்சு விட்டது தான். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏய் நான் யாரும் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா, நம்மளாம் நண்பர்டா, நம்மளாம் ஒன்றா தான்டா இருக்கணும். கழிச்சு விட்டது தான் பதர், திரும்ப போய் நீ கனெக்ட் ஆகாத. தம்பி நல்லா கிருக்குப்பா சோத்துல, இன்னும் நல்லா கிரிக்கு விடு. நான் என்ன சொல்கிறேன்னா, கழிக்கிறது. ஆண்டவர் சில பேரை கழிக்கிறார். உங்ககிட்ட இருந்து சில பேரெல்லாம் அப்ரூவ் படுத்துறாரா? ஆண்டவரே நீங்கள் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செஞ்சுக்கிறீங்க, என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்காமல் என் கூட இருந்துக்கிறாங்க, நான் இதை பண்ண மாட்டேன் தெரிஞ்சு அவங்க போகிறாங்கன்னா, அப்படிப்பட்ட சவகாசம் உங்களுக்கு தேவையா? உங்களே பழி சுழுத்தி, உங்களே குற்றப்படுத்தி, உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு, உங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை திட்டிட்டு போகிறாங்க. அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு உங்ககிட்டயே அவங்க அவமானப்படுத்திட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கே ஏன் குற்ற உணர்வு வருது? போட்டோம். ஆண்டவர் அவங்க இனிமே இருந்தாங்கன்னா உன் ஆசீர்வாதத்துக்கு அவங்க தடை, உன் ஊழியத்துக்கு தடை, உன் வளர்ச்சிக்கு அவங்க தடை கட்டி விட்டார். அவ்வளோதான். கேஆர்சி அப்படிதான். இந்த விஷயம் கொஞ்சமாவது அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. இவனுக்கு குஷ்டம் வந்துச்சு. ஐயா ஐயா என்னப்பா, என்னடா இங்கதான்டா என்னடா ஆச்சு உனக்கு இப்படி ஆயிட்டுக்கிறியடா? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேயா. அப்படியே விட்டார். போ, இந்த வேலை பண்ண நீ அப்படியே போயிட்டு திரும்ப வராது. அவ்வளோதான். கடவுள் விட்டதை நீங்க பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது? பொருளாசைங்க. பொருளாசைப்படாதீங்க. எந்த பொருளாசையும் நம்மளுக்கு வேணான்றது வேணாம். நிறைய பேருக்கு பொருளாசை. வீடு நிறைய இருக்கணுங்க, எப்பவுமே பெருமையா வீடு நிறைய இருக்கணும். பொருளுங்கெல்லாம் வாங்கி எது என்னத்துக்கு வச்சுக்கிறது? எல்லாம் வீடு நிறைய இருக்குது பொருள். என்ன விஷயம் தெரியுமா? ஒரு முறை போனால் வீட்டில் எதுவுமே இல்லை. என்ன சிஸ்டர் வீடு நிறைய இருந்துச்சு, பொருளுக்கான இஎம்ஐ கட்டில் எடுத்துன்னு போட்டாங்க எல்லாத்தையும். இல்லை இஎம்ஐ கட்டி நீ வீடு நிறைய பொருள் வாங்கிக்கினாருன்னா அழுதாங்களே. உன்னை யாருன்னா அந்த மாதிரி வீடு நிறைய இஎம்ஐயில் வாங்கி போட்டுருமா? வசதியாக டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் அடிக்கிட்டு எல்லாம் இஎம்ஐயில் கொடுக்குறாங்க. முத்து ஃபைனான்ஸில் ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணுறேன்ப்பா. கொடுக்குறாங்க இஎம்ஐயில். எல்லாத்தையும் வாங்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டலன்னு என்ன பண்ணுவாங்க? பறிமுதல் செய்வாங்க. சகோதரர்கள் வந்து நிற்பாங்க, பறிமுதல் பண்ணுறாங்க. ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக வாங்கணும். இஎம்ஐ கட்டி எல்லாத்தையும் கும்பலாக வாங்கி வச்சு ஒரே கும்பலாக எல்லாத்தையும் போயிட்டாங்கன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். சரி, வீடு நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா நான் ஜெபம் பண்ணேன். சிஸ்டர், ஆண்டவரே சிஸ்டர் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டாங்க தெரியாமல், அவங்களுக்கு சொந்தமாக எதனா கொடுங்க ஆண்டவரே. பாவம் ஆண்டவரே, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த சிஸ்டருக்கு ஒரு யோசனை வந்துச்சு பிள்ளைக்கு திடீர்னு. ஐயா அண்ணா சொல்லுங்கள் சிஸ்டர், என் பொண்ணு காது குத்தலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எங்கே சிஸ்டர்? சர்ச்சில் குத்துறேன். நான்லாம் குத்த மாட்டேன், நான் ஆசாரியா, எனக்கு காது குத்துறதுக்கு. காதில் எனக்கு குத்த தெரியாது சிஸ்டர். இல்லையா, நான் போய் டாக்டர் குத்தின்னு வந்துடுறேன், ஃபங்க்ஷன் சர்ச்சில் வைக்கணும் ஐயா. ஓ அப்படியா, சரிம்மா, நான் கமிட்டிக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சரி ஓகே. அவங்க சொன்னா ஐயா இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் அவங்க ஏழ்மையானவங்க பண்ணுறாங்களாம். சரிங்க ஐயா பண்ணிட்டோம். காது குத்துறதுக்கு நான் என்ன ஜோம் ஆண்டவரே, காது நிறைய குத்திட்டு இருக்கிறாங்க, கம்பளங்க வாங்கி வச்சா மாட்டினா ஜெபம் பண்ண முடியும்? ஜெபமும் பண்ண தெரியல எனக்கு. காது குத்துறதுக்கு போய் நான் என்னங்க வாழ்த்துறது? ஒன்றுமே வாழ்த்து தெரியல எனக்கு வாழ்த்து தெரியாது அதுக்கெல்லாம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏதோ இவங்க ஏதோ வீட்டுக்கு இது மூலம் எதனா வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறாங்கப்பா, நான் அப்படி தான் ஜெபம் பண்ண. உண்மையிலே
ஆண்டவரே இந்த சிஸ்டரு இது மூலம் ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் ஒரு வருமானம் கிடைக்குன்ட்டு அவன் மகளுக்கு டாக்டர்கிட்ட காது குத்தி கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. அதை ஆசீர்வதிங்க. அவங்க சொந்தக்காரங்கள நீங்கள் சிரிக்கிற மாதிரியே சொந்தக்காரங்களாம் சிரிக்கிறாங்க. பாஸ்டர் ரொம்ப வெள்ளந்தியாக்கிறாரு, காமெடியாக பேச சீரியஸாக ஜெபம் பண்ணுகிறேன். முடிஞ்ச பிறகு நீங்கள் நம்புங்க, நம்ப கட்டிப்போங்க. உங்கள் தாய் மாமா வீடு அந்த மாமா இந்த மாமான்ட்டு பாவம் அவங்க ஈமை கட்டுக்கிறாங்க பொழுது. இந்த சிஸ்டர் காது குத்தி பிள்ளை நிற்க வச்சு பாரு, ஒரே கம்பல் தான், வளையல் தான், செயின் தான், டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துச்சு. சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷங்க. ஓடி வந்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா. எதுக்குமா நன்றி சொல்கிற? காது நான் குத்துலையம்மா. அதுக்கு இல்லையா, போன மாதம் வந்தீங்களே ஞாபகம் இருக்குது? வந்தனேம்மா, எல்லாத்தையும் வரன்னு போயிட்டாங்களே பாவீங்க. எல்லாமே திரும்ப வந்துச்சு. திரும்ப இஎம்ஐ ஏற்றுட்டியா? இல்லையா, சீர் வரிசைன்னு எங்களுடைய தம்பி எங்கள் அண்ணன்லாம் சீர் வரிசை இறக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். இந்த யோசனை உனக்கு முதலே தோணாமல் போயிடுச்சு அம்மா. அவசரப்பட்டு போய் இஎம்ஐயில் வாங்கினேன் பாரு, ஆண்டு உனக்கு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒன்று அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நீங்களும் பிளான் பண்ணுங்க, எப்போ காது குத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்க. இங்கே பாருங்க, பொருள் ஆசை தான், பொருள் ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. திரும்பி பார்த்தா அவங்க உப்பு தூண் ஆயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி அனுப்புனதை திரும்ப போயிட்டு வாங்கிட்டு வந்ததுனால குஷ்டம் இவனுக்கு மட்டும் இல்லை, இவங்க தலைமுறைக்கே குஷ்டம் வந்துச்சு. கர்த்தர் நீங்க திருப்பி அனுப்புனது, சில பேர்லாம் சிலது வானம் திருப்பி அனுப்புதை போய் என்ன பண்ணக்கூடாது, திருப்பி அனுப்புறது திருப்பி எடுத்துன்னு வந்தா முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிலதை விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லைன்னா அது தேவையில்லை. திரும்ப போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அது பெரிய மனஸ்தாபத்தை கஷ்டத்தை உருவாக்கிடும். இது சொல்றான், ஊழியக்காரர் சொன்னதை தாண்டி போயிட்டு என்ன பண்றான், வந்தது வந்தபடியே இருக்கணும் வீட்டில். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள நம்புனா தெரியுமா, நம்மளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று என்டர் ஆயிடுச்சுன்னா அது வெளியே போகக்கூடாது. ஆமென். எந்த ஒரு டம்ளராக கூட இருக்கட்டும்ங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்தது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. நிறைய பேருக்கு நகை வைக்கிறதுனா ரொம்ப அல்வா மாறிக்குது. தோக்குறாரு சேட்டு, நம்ம சேட்டு, நீ அவரு ரொம்ப அப்படியே உடன்பிறப்பு சகோதரர், நம்ம சேட்டான். நம்ம சேட்டு வட்டி கட்டலாம் கொடுக்க மாட்டார், திருப்பி நகையை கொடுப்பாரா? நம்ம சேட்டுன்னு எல்லா நகையை கொண்டு போய் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே வரத்துக்கு தான் யோசிக்கணும். ஆசீர்வாதன்றதுனா அது நகை வைக்கிறதுக்கு அவங்க நிறைய காசு கொடுப்பாரு, நிறைய எதுக்கு சும்மா கொடுத்துறாரு சேட்டு. நம்ம சேட்டை நீ தங்கம் கொடுக்குற, உன் கம்பல் எல்லாம் கைட்டு கொடுக்குற, நவா ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அங்கே போயிட்டு ஐயோ வெக்கமே இல்லைம்மா, டீக்கு 10 ரூபா கூட, 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நகை வச்சிட்டா டீக்கு 10 ரூபா கொடு. அசிங்கமாக இருக்குதுங்க. சேட்டுக்கிட்ட போயிட்டு அப்போ முடிவு பண்ணா, இது ஒன்று இது இழிச்சுவா, இது 10 ரூபாய் அவங்களுக்கு 20 ரூபா கொடுத்தணுன்னா எவ்வளோ நல்ல ஊராக இருப்பார். அதை சேர்த்து 20 ரூபாய் ஏற்றிட்டு இருப்பான். சில பேர் 10 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் கொடுப்பான். இவங்களுக்கு ஒரே குஷி ஆகிடும், 100 ரூபாய் கொடுக்குறாருங்க. இவங்க வேறு ரெக்கமெண்ட் தெருவில் வந்து, ஏமா சிஸ்டர் அந்த சேட்டுக்கிட்ட போ, 10 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் டீ கொடுப்பாரு, நீ டீக்கு கால் கேஸ் 100 ரூபாய் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் எப்போ 100 ரூபாய் ஏற்றிட்டு இருப்பாரு. ஃபஸ்ட்டு மாதம் வட்டிக்கு நான் சேட்டு என்ன இல்லைம்மா அது அப்படி தான் வரும், இது கொஞ்சம் அதிகமாக ஆகிப்போச்சு, வட்டிக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவான். 100 ரூபாய் நீங்கள் வாங்கினா கூட கணக்கு தான். ஆமாவா இல்லையா? கமிஷன் இல்லாத வேலையை யார் செய்ய மாட்டானா? கமிஷன் இல்லாத வேலையை சொன்னாலும் பிரச்சனை, அந்த பாஸ்ட்டுக்கிட்ட சொல்லலாம் கம்யூனிட்டி கூட செய்ய மாட்டானா? கமிஷன் தான். துட்டு இல்லாத எவனா செய்வானா? பைத்துக்காரனா அவன் துட்டு இல்லாமல் செய்யறதுக்கு எல்லாம் ஆதாயத்தோடு தான் பண்ணுவான். இந்த கேஆர்சி வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை அடைஞ்சான். குஷ்டரோகம், சுகமாக்க முடியாத வியாதி வந்துச்சு. அதனால உங்களை விட்டு போனதை நீங்க திரும்ப யோசிக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிறத விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி அனுபவிங்க. அதே போல போயிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆண்டவர் அனுப்புனது என்ன பண்ணக்கூடாது, திரும்ப எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ரொம்ப நாங்களாம் ஒரு வீட்டில் ரொம்ப நசுங்கி போன ஒரு பித்தளை குண்டான் வச்சுருந்தாங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க எல்லாரும், நம்ம வீட்டில் என்ன இப்படி நசுங்கி போயிருக்குதுன்ட்டு அவர் மனசாட்சிக்கு குட்டப்பட்டு என்ன பண்ணாராம், மார்க்கெட்டுக்கு போகும்போது தண்ணி எல்லாத்துக்கும் கீழே ஊற்றிட்டு அந்த பித்தளை குண்டாத்து போய் கடையில் போட்டாராம். கடையில் போட்டோன்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சான். இவர் கூட இந்த காசை போட்டு புது பித்தளை குண்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஒய்ஃப் வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆகணுன்ட்டு அந்த பித்தளை குண்டா வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா கடைக்கு போச்சான். போனால் அந்த பித்தளை குண்டா பார்த்துருக்குது, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு
ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு பித்தளை குண்டா இருக்குது, இது ஒன்று எடுத்துட்டு போனால் 2 ஆயிடும்ட்டு இவர் எடுத்து போய் போட்டு வந்தார் பாரு அந்த பித்தளை குண்டான. இது போய் என்ன பண்ணுது, அவர் குத்ததுக்கும் மேலே ஒரு 1000 ரூபாய் குத்து அந்த குண்டான எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவர் பார்க்குறாரு, என்னது இதுன்னு கேட்குறாரு. குண்டா நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு பித்தளை குண்டா இருக்குதுல்ல, இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், 2 ஆயிடுச்சு பாரு அப்படின்னு. வாமா அங்கே வா, உள்ள வா, என்னது இதுன்னு. என்ன புதுசாக இருக்குது, அது வானா அந்த இடத்துல போய் கடையில் போட்டு புதுசாக வாங்கி வந்து வச்சுக்கிற, திரும்ப போய் நீ என்ன பண்ணுற, இந்த நசுக்கி போண்டே திரும்ப எத்தனை வரைய. சில பேருக்கு தூக்கி போட்டால் கூட மனசு வராது, குப்பைங்களெல்லாம் எத்தனை பண்ணுவாங்க, திரும்ப வீட்டில் அழகாக அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. தூக்கி போட்டதுனாத்துக்கு எடுத்துருக்கீங்க. கேஆர்சி மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. கேஆர்சியுடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா வியாதி தான் வரும். தூக்கி போட்டதாகவே இருக்கட்டும். 3வது, ஒருத்தனுக்கு பயத்தினால பின்னிட்டு பார்க்கிறாரு. 2ஆம் வேத பாடமா வாசிச்சோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26-32 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் கடல் மேல நடக்கிறாரு. இதை பார்த்த உடனே பேதுருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கடல் மேல நடக்கிறாரப்பா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் என்ன பண்றேன், கடல் மேல நடந்து வர ஆண்டவரேன்னு ஒன்னு. நம்மள மாதிரி கொஞ்சம் ஆர்வ குரல்னு வச்சுங்க, எதனா ஒன்று பார்த்தா எனக்கு அது ஒன்று கொடுக்குறியா, எனக்கு அது ஒன்று செய்யறியா, எனக்கு அது ஒன்று பண்ணலாமா, என்னது முதல்ல தெரியுமா, கொஞ்சம் விஷம் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா, அவருக்கு ஆண்டவர் நானும் நந்து வரேன். ஆர்வப்படாதரா, இருறா, பயப்படாது, நான் வரேன். கிட்ட வந்துட்டு இப்போ பேதுரு கால் எடுத்து மல்லமா தண்ணியில் வெய்யின்றாரு. ஒன்றும் பண்ணாத, என்னையே பார்த்துன்னு வா அப்படின்றாரு. அப்படியே பேதுரு ஆண்டவரே பார்த்துன்னு அப்படியே பயந்தான். தண்ணி மேல் நடந்துக்கிற பயம் இல்லாமல் இருக்குமா, பயத்திலே ஆண்டவரே நானும் தண்ணி மேல் நடக்கிற, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா, அப்பா ரொம்ப நன்றி ஆண்டு, என்ன தண்ணி மேல் நடக்குது பாரு, இந்த 12 பேர் இருக்கிறானுங்களே எல்லாருக்கும் அந்த தைரியம் கிடையாது, நான் தான் சூப்பராக ஆண்டவர் பார்த்தாரு, பெருமையா படுறா இப்ப பாடுறான்ட்டு ஒரு புயல் அடிச்ச உடனே என்ன பண்றாரு பேதுரு, ஐயோ புயல் அடிக்குது. நீ ஆண்டவரை பார்த்து போற வரைக்கும் எனக்கு உனக்கு என்ன இல்லை, இன்னைக்கு பயத்தினால தான் நிறைய பேர் பின்னிட்டு பார்க்குறாங்க. பயத்தில் நாளைக்கு கடன் கட்ட முடியாதுன்னு இன்னைக்கு கடன் வாங்கிடுறான். பயத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, தவறு பண்ணுறாங்க. பயத்தினால தான் சில பேர்கிட்ட உண்மையை சொல்லி அவங்கக்கிட்ட லாக் ஆகிடுறாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி யார் போகிறது, ஆண்டவர் போகிறார். அவரையே நோக்கி பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி உள்ள போக மாட்டீங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்க்காம உலகத்தில் 1000 பிரச்சனை நடக்குங்க, உலகத்தில் 1000 பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை போய் கலந்துட்டு இருப்பாங்க. வீட்டம்மா சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க அதுன்னு சொல்லுவாங்க. ஏய் கம்முனுற, ஒன்று விட்ட பங்காளி அவர் ஒன்று விட்டு அனுப்புவார். அப்புறமா இல்லை அவங்க சொல்லுவாங்க, ஏங்க அது தேவையில்லாத சண்டைங்க, அவங்க சின்ன விஷயத்துக்கு போய் 2 பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் அடிச்சுக்கோங்க, சமாதானம் ஆகிடுவாங்க, நீங்கள் இடையிலலாம் போகாதீங்க, நீங்கள் போய் ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு. அப்போ நான் பிரச்சனை பண்ணுறேன்னா, நான் பிரச்சனை பண்ணுறேன், நீ பிரச்சனை பண்ணுன்னு சொல்லுங்க, அங்கே போனால் எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, சரி எப்படின்னா போய் தொலைங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. போயிட்டா ஐயோ சோகமாக வருவார், என்னம்மா என்னங்க ரொம்ப போனீங்களே, என்ன பிரச்சனையாண்ணா, இல்லை இடையில போனேன் என்ன உச்சவரை அடைச்சிட்டான் உங்களுக்கு எதுக்குண்ணே, நான் அதான் சொன்னேனே போவாதீங்க, அவங்க அப்படித்தாங்க 2 பேர் சண்டை போட்டுவாங்க, கூட குடுக்கல யாரை போனால் அவங்கள பிடிச்சி அடிச்சிருவாங்க, அவங்க இதே வேலையை சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் மனைவி சொல்கிற அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. சில நேரம் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அம்மா அந்த வீட்டாண்ட போய் உக்காராத, சரியில்லை, நான் போய் உக்காந்தா பிரச்சனை வருமா, நாளைக்கு நம்மளுக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும், நம்ம தெருவா வீடு வீடாக உக்காந்துக்கிற பசங்களாம் நம்பலாம், அந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாதுமா, சர்ச்சில் ஏதோ ப்ரேயருக்கு இது போமான்னு எல்லா வாரமும் போய் தானே இருக்கிறேன், அந்த ஒரு வாரம் உட்காந்து பேசணும், குறைஞ்ச போயிடா, நான் பாஸ்ட் நான் ஆல்ட்டு விட்டு இறங்கிட்டு போகிறாரு அப்படின்னு. ஒரு நாளைக்கு இறங்கி தான் வர போகிறேன். ஒரு நாளைக்கு கரெக்டாக 7 மணிக்கு வெள்ளிக்கிழமை சர்வீஸ் நேரத்தில் அங்கி கட்டி வச்சுட்டு பாஸ்டம்மா இல்லை திவ்யேஷ் நத்த வச்சுட்டு நேராக அங்கி கட்டி வச்சுட்டு வீடு வீடாக வரப்போகிறேன். என்னைக்கா ஒரு நாள் நடக்கலாம் மட்டும் கேட்டுங்க. நீங்கள் யோசிப்பீங்க, நான் வந்துடுவா போகிறாரு அவர் பாஸ்டரா, அந்த ஒரு வாரம் போல ஒன்றும் பிரசனத்தை நிறுத்தி போகிறது இல்லை, சர்ச்சு நடக்காமல் போவதில்லை, யார் போனாலும் போனால் சர்ச்சு நடக்கும். அந்த பாஸ்டர் நத்தம் நல்ல பாஸ்டர் அவர், நல்ல பாஸ்டர் தான், நான் சர்ச்சு நத்துவன் தான். நீ இப்படியே டிமி குத்துனா ஒரு நாளைக்கு அங்கி கட்டி வச்சுட்டு நீங்கள் நத்துங்க மாட்டு நான் வந்துடுவேன், இது என் வேலை. அதனால என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை பார்த்து போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவரை இப்படி உங்களுடைய பார்வை உலகத்தின் பின்னா திரும்பும் பொழுது உலகத்தில் இருக்கிறவங்கள போல நீங்கள் வாழ ஏன் ஆசைப்படுறீங்க? அங்கிருந்து தானே பிரிச்சு உங்களை கூப்பிட்டு வந்துக்கிறாருங்க.
உனக்கு அழகான முகத்தை கொடுத்து, அழகான ட்ரெஸ் கொடுத்து, அழகான சபை கொடுத்து, அழகான ஊழியத்தை கொடுத்து, நீ உண்ணாம என்ன அழகா அலங்கரிச்சு வச்சுக்கிறாரு. ஊர் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு நீ திரும்ப போய் அங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறியே. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? தெருவா உக்காந்து தான் நம்பலாம். யாரும் நான்லாம் உக்காந்ததே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாள் வீட்டாண்ட போய் உக்காந்து பேசணுங்க, கிண்டல் பண்ணுங்க. ஒன்னா பாரு, ரெண்டா பாருன்னு உருட்டி விட்டுங்க தான். யாருமே நவோ பாஸ்ட் தான் பண்ணிக்கிற மாதிரி என்ன பார்க்க. நான் ஒரு நாள் கூட தான் எனக்கு விளையாடுவேன் தெரியாது. நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள், எனக்கு ஒரே விளையாட்டு தான், கபடி மட்டும் தான் விளையாடுவேனே. தாயம் ஊட்டுறது, இதோ இப்படி இழுக்கிறது, வரைஞ்சி வச்சுக்கிறாங்க, புறா மாதிரி வரைஞ்சி வச்சு விளையாடுறாங்க, சிலுவை மாதிரி இப்படி கூறா போட்டு. நான் பயமாக்குது பார்க்குறதுக்கே. செய்வினை பண்ணுற மாதிரி அங்கங்கே ஒரு கல் வச்சுட்டு பாஸ்டம்மா ட்ராப் பண்ண போனால் தினமும் காலையில் 2 பேருங்க ஆம்பளைங்க. ரொம்ப வெக்கமாகுது. பொம்பளைங்கெல்லாம் பொம்னாட்டிங்கெல்லாம் வேலைக்கு அமிச்சிட்டு ஆம்பளைங்க 2 பேர் அவங்களுக்கு சாப்பாடு கட்டி பாய் போயிட்டு வந்து அமிச்சிட்டு இதே வேலை கரெக்டாக 8:30 மணிக்கு அவங்கள எடுத்து போய் ட்ராப் பண்ணலான்னு போனால் 2 பேர் உட்காந்து இவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இவங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாது போலுக்குதுங்க. ஆமாம்மா பொண்டாட்டிங்கெலாம் வேலைக்கு அமிச்சிட்டு இருப்பாங்க, வேறு என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு. உட்காந்து தாயம் வச்சுன்னு கலகலான்னு கேட்குது 2 பேர். நாங்கள் ரோட்டில் போகிறோம் அப்படி கேட்குதுங்க. அப்படி நரநரான்னு இப்படி பண்ணான். அதை வச்சு உருட்டா போறாடு, இந்த சவுண்டு கிளிக் இருந்து அவர் சொல்லி அப்படி பண்ணுறாரு. அதே தான் விழுது. விழானுங்கிறானுங்க 2 பேர். இதே வேலைங்க தினமும். நீங்கள் நாட்டு பக்கத்துக்காக நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். யாருன்னா வந்தீங்கன்னா டூர் மாதிரி கூட்டின்னு போன பாருங்கள். இதே வேலையை உக்காந்துக்கிறானுங்க. காலங்காலத்தில் எழுந்து பல்லு வேலைக்கு டிஃபன் சாப்பிட்டு ஒய்ஃப் அமுச்சிட்டு தாயம் விளையாடுறது ஒரு தொழிலாக வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த குடும்பம் உருப்படும்? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை 10 பைசா சம்பாரிச்சா ஒரு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? இதே வேலையா ஊட்டிட்டு உக்காந்துருக்குறான். கடவுள் எல்லாம் இதுதான். அங்கெல்லாம் உக்காந்தவங்க தான் நம்மலாம் அந்த மாதிரி உக்காந்து அந்த மாதிரி பேசின்னு சிரிச்சுக்கின்னு ஊருக்கு அதை பேசிட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு சர்ச்சுக்கு போச்சு, இது வர்றது கிடையாதுப்பா, அது வீட்டுக்குள்ளே இருக்குது, ஜோம் பண்ணுது, பைபிள் படிக்குது, எங்கேயோ போது வருது, உன்னை பார்த்தா ஒரு ஃபியர் இருக்கும், இது இருக்கும். ஏக்கா நான் மாறவே மாட்டேன், என்றைக்குமே அன்பு உன் மேலே மாறவே மாறாதுக்கா, நேற்று மீன்று என்று மாறாமல் உன் மேலே நான் அப்போவே தின்ன மேலே வந்து உக்காந்து அப்படியே தாயம் ஊட்டின்னு இருப்பேன். சர்ச்சு கிடைக்குது, பாஸ்ட்டு கிடைக்கிறேன், எனக்கு நீ தான்க்கா முக்கியம். பாஸ்டர் இருப்பார், 5 வருஷத்தில் போயிடுவார். ஆனால் காலம் பூரா நீ தானக்கா என் வீட்டு எதிர்காக்கிற, நீ தான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற, எனக்கு நீ தான்க்கா முக்கியம். அந்த பாஸ்ட்டுக்கு நான் எதாவது சூனியம் தான் சொல்லிட்டு போயிடுவார், ஞான சூனியம் அவர். நான் அப்படிலாம் சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது. நான் சொல்கிறேன், பேதுரு உலகத்திலேருந்து தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரித்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறார். ஆமாவா இல்லையா? நீங்கள் திரும்ப அவர் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாரோ இந்த பித்தளை கொண்டா மாதிரி வானான் தான் போட்டு வந்தார். திரும்ப அந்த அம்மா நீ போனே, நீ என்ன வேலையாக போனால் அந்த வேலையை முடிச்சுன்னு வரணும். இன்னொரு பித்தளை கொண்டா அது புதுசாக வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் நிறைய ஆம்பளைங்களுக்குலாம், புதுசாக வாங்கணும். ஆனால் ஒய்ஃபுங்களுக்கு என்னென்னா செகண்ட் ஹேண்டில் எதுனா வாங்க பாரு, செகண்ட் ஹேண்டு. ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே வாங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்துவார். வீட்டில் என்ன சொல்லுவார், ஃபஸ்ட்டாகவே வாங்கலாம், பெஸ்ட்டாக வாங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக. எனக்கு அதெல்லாம் முடியாது, அடுத்த வாரம் இருக்கணும், ஒரு செகண்ட் ஹேண்டில் எதாவது வாங்கிட்டு வந்து கொடு. நம்ம தொல்லை தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஐயா போய் செகண்ட் ஹேண்டில் எடுத்து வந்து வச்சுருப்பாருங்க. வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்தில் ரிப்பேர் ஆகும். என்னத்த வாங்கிட்டு வந்துக்கிற, நான் அதுக்கு தான் சொன்னேன் செகண்ட் ஹேண்டில் வாங்காத, நான் புதுசாக வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னேனே, கேட்டியா? இப்போ பாரு செகண்ட் ஹேண்டில் வாங்கினோன்னே ஒரே வாரத்தில் ரிப்பேர் ஆகிருக்குது. உனக்கு ஒழுங்காக வாங்க தெரில. இந்த அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப வாங்க தெரியும், போய் செகண்ட் ஹேண்டில் பார்த்து தரமாந்து எடுத்துன்னு வருவாங்க. யார் போய் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா எது நிற்க வேண்டியது நின்று தான் ஆகும். அவர் தான் காத்திரு புதுசாக தரேன்றாரு. அந்த அவசரப்படாதீங்க. வாங்கி தராருன்னா புதுசாக பொறுமையாக நல்லதாக வாங்கிக்கோங்க. தூக்கி போட்டதெல்லாம் போய் திரும்ப எடுத்து வந்து வச்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுறதே திரும்ப என்ன பண்ணிக்காதீங்க, வர வச்சுக்காதீங்க. ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பாவத்தில் அறிக்கையிட்டு விட்டுட்டீங்க பாருங்க, திரும்ப ஞானஸ்நானம் எடுத்து ஒரு மாதத்தில் விட்றா சர்ச்சுக்கு வரங்க எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்பர் தான் என்ன அப்படி நினைக்காத. அவன் இருக்கிறான், அவன் கெட்டு குடிச்சவராக போட்டேன், நீ அப்படி இருக்காத. நான் யோகியமாக இருக்கிறது முக்கியமா, இல்லை அவங்களே எப்படிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறது முக்கியமா? நான் என்ன காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் பரலோகத்துக்கு போகிறது நான் அவசியம்னா நான் தான் நல்லா இருக்கணும், நான் தான் ஜெபம் பண்ண, நான் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் முதல்ல கரெக்டாக இருங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க பிடிக்கிறாங்களே அவங்க பிடிக்கிறாங்களே எல்லாம் யோகியமா, எல்லாம் யோகியம் இல்லை தான். நீ முதல்ல கரெக்டாக இருக்கிறியா? யாரையும் பார்த்து நீ இடறி போகாத. உன்னை சூப்பராக நடக்க வைக்கிற, தண்ணி மேலே நடந்து வைக்கிறாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணியில் எழுதி வைன்னு. தண்ணி மேலே நீ சொல்லு, தண்ணியில் எழுதுகிற ஆள் கிடையாது, தண்ணி மேலே நடக்கிற ஆள்றான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணி மேலே நடக்க வைக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து போகிற வரைக்கும் தண்ணி மேலே நடக்கலாம்.
உலகத்தை பார்த்தனா தண்ணிக்குள்ள போயிடுவோம். புரியுதா? ஆண்டவரை பார்த்தனா தண்ணி மேல நீங்க நடப்பீங்க, ஆண்டவர் பார்க்கலாம் தண்ணிக்குள்ள போயிடுவாங்க எல்லாரும். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. முன்னாடி இருக்கிற பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க. பின்னிட்டு திரும்பி பார்த்து என்ன நடந்துச்சு? உப்பு தூணா மாறுறாங்க. பொருளாசைனால பின்னிட்டு போனதை திரும்ப போய் வாங்கி வந்தனால கேசிக்கு வியாதி குஷ்டரோகம் வந்துச்சு. பேதுரு பின்னிட்டு உலகத்தை பார்த்து வர்ற அசைவுகளை பார்த்து பயந்ததுனால ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்க எல்லாம் பக்கத்துல சந்தோஷமா நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறீங்க ஆண்டவர்கிட்டன்னு சொல்லுங்க. நல்ல எண்ணத்துல சொல்ல மாதிரியே இல்லை, ஆனா நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றீங்க. நல்ல சந்தோஷமா நல்ல பேர் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ராஜன் பத சொல்லுங்க, நல்ல பேர் வாங்கிக்கிறீங்க. டெல்லி சொல்லு, இப்ப பக்கத்துல சொல்லு, நல்ல பேர் வாங்கிக்கிற ஆண்டுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறீங்க. கெட்டுக்காதீங்க. பேதுரு கொஞ்சம் நல்லா தான் யோசிச்சு வச்சுக்கிறாரு. கொஞ்சம் ஆர்வமான பையன்தான், கொஞ்சம் கோளாறு, நல்ல பையன் அவருக்கு தெரியும். நான் நந்து வந்து என்னையே பார்த்து வந்தியா உள்ள போன பிறகு நல்ல பேர் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி. உன் பேர் விசுவாசியா இல்ல அற்ப விசுவாசியா? விசுவாசியாவே இருந்துருங்க, அற்ப விசுவாசியா மாறாதீங்க. புரியுதா? அற்ப விசுவாசி உள்ள போறான். அற்ப விசுவாசியே வெக்கம் கேட்டவனே ஏந்துடா, என்ன பார்த்துன்னு வாடானா உலகத்தை பார்த்துன்னு பிரச்சனை வரணும்னா அதை பார்த்து பயந்து ஏன்டா சாவுற? உனக்கு வந்துச்சா? உனக்கு வராது. உன் கிட்ட வந்துச்சா? என் கூட வந்திருக்கும் போது நீ அதை பார்த்து பயந்துன்னு இருக்கிற. உங்களை நெருங்குற மாதிரி இருக்கும். புயல், காத்து, பிரச்சனை, போராட்டம், உபத்திரம் உங்களை அடிக்கிற மாதிரி வரும். உன் கூட யார் கூட நீ போயிட்டு இருக்கிற? முன்னாடி அவரை மீறி உன்னை அடிச்சிருமா? அப்படி இப்படி சுத்தி இப்படி தள்ளி விட்டுருவாரு அவரு. அப்படியே உன்னை இப்படி பிடிச்சிப்பாரு, பாதுகாப்பாரு. அப்படியே என் பிள்ளை மேலே படுது. அவரை பார்த்துட்டு போற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை திரும்பி பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், கிருபைகள், அபிஷேகம் எல்லாம் பெருசு. பிரதர், சிஸ்டர், பின்னிட்டு பார்க்காதீங்க. நீங்க விட்டுட்டு வந்த எந்த காரியத்தை திரும்ப செய்யாதீங்க. அது தவறா இருந்தாலும் இல்ல துரோகமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறினாங்க. பின்னிட்டு போனதை வாங்கின்னு வந்ததுனால பொருளாசைனால கேஆசி குஷ்டரோகம் பிடிச்சது. பின்னிட்டு ஏற்பட்ட உபத்திரவத்தை பேதுரு பார்த்ததுனால தண்ணியில மூழ்கி போயிட்டார். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.